நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ திருச்செந்தூரில் எடுக்கப்பட்டது. இன்று அதாவது 14/8/2025 இன்று முதல் திருச்செந்தூரில் ஆவணி திருவிழா தொடங்கி இன்னும் 12 நாட்களுக்கு நடைபெறுது. இந்த 12 நாட்கள்லையும் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நம்ம திருச்செந்தூர் ஊருக்குள்ளே நம்ம சண்முகரும் ஜெயந்திநாதரும் ஊர்வலமாக வருவாங்க. அப்படி நம்ம சுவாமி சப்பரத்தில் வீதி உலா வர்றதுக்காக தான் சாமி சப்பரம் வர்ற சாலைகளை இவங்க சுத்தம் பண்ணிட்டு போகிற காட்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதாவது இவங்க எந்த லட்சணத்தில் சாமி வீதி உலா வர்ற சாலையை சுத்தம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கடமைக்கு ஒருத்தர் முன்னாடி பெருக்கிட்டு போகிறாரு, அதுக்கு பின்னாடி ஒருத்தர் தண்ணி தெளிச்சுட்டு போகிறாரு. இந்த பெருக்கிட்டு போகிறவர் அந்த குப்பைகளை அப்படியே சாலைக்கு ஓரமாகவே வச்சுட்டு போயிடுறாரு. கடமைக்கு தண்ணி தெளிச்சுட்டு போகிறாங்க. ரோட்டுக்கு நடுவில் உள்ள குப்பை அப்படியே இருக்குது, மீதி குப்பையை ஓரமாக கூட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் விட உச்சகட்ட கொடுமை என்னென்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சியில் இவங்க சாலையை சுத்தம் பண்ணாமல் தண்ணீரும் தெளிக்காமல் போகிறாங்க பார்த்தீங்களா? இது மழை தண்ணி கிடையாது, இது சாக்கடை தண்ணி. அதாவது கிட்டத்தட்ட 10-15 நாளுக்கு மேலே தேங்கி நிற்கிற சாக்கடை தண்ணி இது. இந்த சாக்கடை தண்ணியில் தான் சாமி சப்பரம் ஊர்வலம் வரப்போகுது. உலக புகழ்பெற்ற ஒரு கோவிலில் நடக்கிற திருவிழாவில் சாமி ஊர்வலம் சாலை வழியாக வரும்னு தெரிஞ்சும் கோவில் இணை ஆணையர் தக்கார் அந்த சாலைகளை கரெக்டாக ஆய்வு பண்ணி அதில் குப்பைகள் இருக்கா சாக்கடை இருக்கான்னு அதை சரி பார்த்து சுத்தம் செய்கிறத விட அவங்களுக்கு என்ன வேலை? சரி, அட்லீஸ்ட் நகராட்சியாவது இன்னும் 12 நாள் திருவிழாவில் சாமி ஊர்வலம் வருமே, சாக்கடை இப்படி இருக்குதே, இதை இப்போவாது சரி பண்ணலாம் அப்படின்னு செஞ்சாங்களா? அவங்களும் இதை சுத்தமாக சரி செய்யலை. கோவில் அதிகாரிகள் நகராட்சி கிட்ட பேசி இனி பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு 2ஆம் திருவிழாவில் சாமி ஊர்வலம் வர சாலையில் குப்பைகளோ சாக்கடையோ இருந்தால் கோவில் இணை ஆணையர் தக்கார் நகராட்சி தலைவர் இந்த சாமி ஊர்வலம் போகிற வழியில் உள்ள நகராட்சி கவுன்சிலர்கள் எல்லாரோட புகைப்படத்தோடையும் இவங்க எப்படி செயல்படலை, என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த தமிழ்நாட்டோட சோம்பேறி கவுன்சிலர்கள் இணை ஆணையர் செயல்படலை, அறநிலையத்துறை என்ன பண்ணுறாங்கன்னு ஒவ்வொருத்தரோட ஃபோட்டோவோட ஒவ்வொருத்தரோட தகவலோட வீடியோ போட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக நான் ட்ரெண்ட் பண்ணுவேன். உங்ககிட்ட வேண்டுகோள் வச்சு இதுவரை எதுவும் நடக்கலை, அதனால் இதை நான் விடுற எச்சரிக்கையாகவே வச்சுக்கலாம். நாளைக்கு 2ஆம் திருவிழாவில் சாமி ஊர்வலம் வர பாதையில் குப்பையோ சாக்கடையோ இப்படி இருந்தால் கோவில் இணை ஆணையர் தக்கார் நகராட்சி தலைவர் கவுன்சிலர் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடியோ போட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ரெண்ட் பண்ணி இவங்க தான் அந்த தமிழ்நாட்டோட கேவலமான அதிகாரிகள் கவுன்சிலர்கள் நகராட்சி தலைவர்னு